நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 70:5. நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். Psalm 70:5. You are my help and my deliverer. அன்பான சகோதர சகோதரிகளே, எனக்கு துணை யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? கணவனையா, மனைவியையா, பிள்ளைகளையா? பிறகு யாரை கூறுவேன்? நம்முடன் 24 மணி நேரமும் உடனிருந்து நமக்கு துணையாய் காணப்பட்டு நம்முடைய இன்ப துன்பங்களில், உயர்வுகள் தாழ்வுகளில், மேடுகள் பள்ளங்களில், கண்ணீர்களில் கவலைகளில் நம்மை விடுவிக்க வல்லவர் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. நாம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். ஆமன். எங்கள் துணையே, எங்களை விடுவிக்கிறவரே, பரமபிதாவே, இந்த ஜெப நேரத்தில் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சுற்றுலா செல்கிற மக்களுக்காக, அவர்களுடைய பாதுகாப்பிற்காக பாரத்துடன் உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அவர்கள் போக்கையும் வரத்தையும் காத்துக்கொள்வீராக. சுற்றுலா தலங்களிலே நடக்கிற தீமையான காரியங்களுக்கு சுற்றுலா செல்கிற மக்களை நீர் விலக்கி ரட்சிக்க வேண்டுமாய் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஆறுகள், ஏரிகள், குளங்கள் போன்றவற்றில் குளிக்கிற மக்கள் கர்த்தாவே, அன்றைய பாதுகாப்பாய் திரும்பி வர தேவனாய கர்த்தர் கிருபை செய்யுங்க. கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற பிசாசுடைய வல்லமைகளிலிருந்து முற்றிலுமான விடுதலையை கர்த்தாவே சுற்றுலா செல்கிற பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரம் அவர்களை தாங்குவதாக. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதும் கொண்டு என்றைக்கும் காப்பார் என்ற வசனத்தை சொல்லி அடிமை நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்ள வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவர்களை பாதுகாத்தருளும், ஆசீர்வதியும். அவர்களுடைய இடங்களுக்கு திரும்பி சென்று ஆண்டவரை பாதுகாப்பாய் அவர்கள் காணப்பட கிருபை செய்யும். உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.